கணபதி பாப்பா போரியா, கணபதி பாப்பா வாரியா. ஆல்மைட்டி கணபதியே, உன் சர்வெண்ட் நானையா. உன்னோட ராட் வாகனத்துல ஜல்தி வந்துறியா. கம் டு அவர் ஹோம். ஹெல்ப் வி, ஹெல்ப் வி. சித்ரா, அழைப்பு மணி கூட அபாயமணியா தெரியுது. இந்த வீட்ல மட்டும்தான். காலிங் பில் நல்லா அடிக்குதா ஏஜே? அது எப்பவுமே நல்லா தானே அடிச்சிட்டு இருந்தது. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோம் ஏஜே. நைட்டே காலிங் பெல் கம்பெனிக்கு கால் பண்ணிட்டோம். இது நேத்தே பண்ணிருந்தா இந்நேரம் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. தேவையில்லாம கிளாஸ் எடுக்க வச்சிட்டீங்க. Don't make me lecture you like this constantly. இது லெக்சர் மாதிரி இல்ல, நீட் எக்ஸாம் மாதிரி டஃப்பா இருக்கு. கவர்மெண்ட் 10th எக்ஸாம் கேன்சல் பண்ண மாதிரி நானும் உங்களை விட்டுருவேன்னு நினைச்சு நல்லா தூங்கிட்டீங்க போல. சரி, யாராவது என்ன தேடி வந்தாங்கன்னா எதுவும் கேட்காம ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. என் போன் கனெக்ட் ஆகல. ஓகே. பாத்தியாக்கா, ராத்திரி எல்லாம் கண் முடிச்சு காலிங் பெல்ல சரி பண்ணுமே, அதுக்கு ஒரு குட்டாவது சொல்றாரா? பேட் மாமா. விடுமாயா, ஏஜேக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் எல்லாம் கண்டுக்க வேணாம். நம்மள டார்ச்சர் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டாலும் கூட அவரு நம்ம மாமனார், அத மறந்துட வேணாம். நல்லா சொன்ன. இப்படித்தான் sometimes you put your leg into புத்து. புத்தா? ஏய், புத்தா நை, புத்து. ஸ்னேக் இருக்குல்ல, அதோட ஹவுஸ். இப்படிதான் நீங்க அடிக்கடி பாம்பு புத்துல காலை விட்டுட்டு கத்துறீங்க. பாம்பு புத்துல பாம்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல கேர்ள்ஸ். டோன்ட் ஃபியர் லட்கீஸ். You both three मेनू टेम्पल जाता है. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. ஏஜே ஸ்ட்ரைட்டா டெம்பிள் கே வரேன்னு சொல்லிட்டான். ஜல்தி. என்னடி பண்ற? உதர் ஜாओ. तुम जाओடி ஜல்தி. வர வர நாம பேசுற லாங்குவேஜ் நமக்கே புரிய மாட்டேங்குதே. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் போல இருக்கே. நீ தின சிரிச்சா போதுமே, வேற எதுவோ வேணாமே, நான் வாழவே. யார் நீ? நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர? நானே அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன், நீ வேற அசிங்கப்படுத்தாதடி. நான் தான் ஹாசினி. ஐயோ அக்கா, நீயா? இது என்ன சேர அவதாரம்? ரோட் ரோலர் ஏதாவது உன் மேல ஏறிடுச்சா? நல்ல வேலை, அம்மா இப்பதான் வெளியில போனாங்க. அவங்க உன்னை பாக்கல. பார்த்தாங்க. பாத்துட்டாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? பார்த்தாங்க, ஆனா என்ன கண்டுபிடிக்க முடியல. அப்பாடி. அம்மா எப்படி திரும்பி வருவாங்க? அப்பா கிடைச்சதுக்கு அப்புறம். ஐயோ, அப்பா மறுபடியும் காணாம போயிட்டாரா? ஆமாக்கா, அப்பாவே போன் பண்ணி நான் எங்கேயோ காணாம போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதான் அம்மா தேட போயிருக்காங்க.
சரி அதெல்லாம் இருக்கட்டும், உடம்புல சேர் எப்படி வந்துச்சு? உன்னால முடியாதுன்னு எல்லாரும் என் மேல சேர் அடிக்க பாக்குறாங்கல்ல, அதான் சாமி கிட்ட நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்க கோயிலுக்கு போனேனா அங்கதான் இந்த சேர் அபிஷேகம். அப்படி என்ன நடந்துச்சு? சாமி கிட்ட என் குறையெல்லாம் சொல்லிட்டு மணி அடிக்கலான்னு ட்ரை பண்ணேனா, சாமி என்னால எதுவும் செய்ய முடியும், அதுக்கு நீதான் அருள் புரியணும் சாமி. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த மணி எட்டவே இல்ல. அது அமிதாப் பச்சனுக்கும் அமித் பார்கவ் தவிர வேற யாருக்கும் எட்டாது போல. சரி அப்புறம்? எப்படியாவது இன்னைக்கு மணி அடிக்காம வீட்டுக்கு போவே கூடாதுன்னு தம் கட்டி ஜம்ப் பண்ணி எட்டி குதிச்சு அடிச்சனா, அதுல பேலன்ஸ் தவறி தேங்காய் வச்சிருந்த தட்டுல போய் விழுந்துட்டேன். அப்புறம்? விழுந்த ஸ்பீட்ல தேங்காய் எகிரி பறந்துருச்சு. என் தலை எழுத்து. அது யார் தலையில விழுந்துச்சுன்னு தெரியுமா? யார் தலை மேல? ஹிட்லர் மேலையா? ஓ மை காட், அவர் ஏதாவது சொன்னாராக்கா? சொல்லாம இருப்பானா ஹிட்லர்? ஏய் கேக்குக்காரி. கேக்குக்காரியா அப்படின்னா? அட கேக்கு கொண்டு போனல, அதத்தான் அந்த ஆள் அப்படி சொல்றான். அப்படியா? வேற என்ன சொன்னாரு? ஒன்னா ரெண்டா நிறைய சொன்னான். ஏய் நான்சென்ஸ், இது என்ன கோயிலா இல்ல பிளே கிரவுண்டா? உன் இஷ்டத்துக்கு குதிக்கிற? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் மணி அடிக்க கூடாதுன்னு தான் அவ்வளவு உயரத்துல கட்டி வச்சிருக்காங்க. கண்ணுன்னு ஒண்ணு இருக்கா இல்ல எங்கேயாவது சர்வீஸ்க்கு கொடுத்திருக்கியா? சாரி, உன் டிசைனே இப்படிதானா? நாங்க எங்க போனாலும் மோப்பம் புடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவியா? சாரி, தெரியாம பண்ணிட்டேன். பொண்ணுனா கொஞ்சம் கூட அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டாமா? உன்னை பெத்தாங்களா இல்ல ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா? சாமி என்ன தூங்கிட்டா இருக்கு நீ மணி அடிச்சு எழுப்புறதுக்கு? உன்னால முடியலன்னா விட்டு தொலை வேண்டியதானே? அவ்வளவு திட்டு வாங்கிட்டு உன்னை யார் அங்கே நிக்க சொன்னது? நான் எப்படி நிப்பேன்? விழுந்து அடிச்சு வேகமா ஓடி வந்து காம்பவுண்ட் சுவர் எதிரி குதிச்சு சேத்துல விழுந்துட்டேன். ஏன் அந்த கோயிலுக்கு கேட் இல்லையா? ஏன் இல்ல, அவசரத்துல கேட் எங்க இருக்குன்னு பார்க்காம குதிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நான் குதிச்சது சேத்துக்குள்ளன்னு. ஐயோ அக்கா, அடி எதுவும் படலல? பட்டுச்சுடி, கால் பிராக்சர். என்னக்கா சொல்ற? என்ன தூக்க 3 பேர் வந்தாங்களா, அதே சேத்துக்குள்ள விழுந்து அவங்க கால் பிராக்சர் ஆயிடுச்சு. சரி, எப்படியோ செலவில்லாம சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்ட. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சுட சுட பஜ்ஜி ரெடி பண்ணி வைக்கிறேன். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே கிளம்பணும். வெளியே வா? எங்கக்கா? அதெல்லாம் வந்து சொல்றேன்டி. ஐயோ, எல்லாரும் உன்னை திட்டி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடந்து நல்ல மாற்றம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது இன்னைக்கே நடந்தாலும் நல்லதுதான். எல்லாரும் ரெடியா இருங்க. ஹிட்லர் ஆந்திவே. ஆப்போ ஆண்டிவே பிரதர். நேத்து நீ பர்த்டே பார்ட்டியில வாங்கின திட்டம் ஞாபகம் இருக்கா? நேத்தாவது அந்த அம்மா வந்து என்னை காப்பாத்துனுச்சு, இன்னைக்கு அந்த ஆண்டவன் தான் என்னை காப்பாத்தணும். இன்னைக்கு மட்டும் என் டிஷ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் தள்ளுவண்டி கடையில் ஃப்ரைட் ரைஸ் போட்டு தான் என் காலத்தை தள்ளணும். ஹிட்லர் வந்துட்டாரு.
டிஷ்ஷை நல்லா பண்ணிருக்கீங்கன்னு நம்பிக்கை இருக்கேன். இருக்கு சார். நல்லதா இருக்கு. குட். தேங்க்யூ சார். இந்த டிஷ்ஷை 1000 தடவை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சலிச்சு போயிருக்கும். ஆனால் இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு அது எதுவும் தேவையில்லை. ஒவ்வொரு முறையும் கேர்ஃபுல்லாக அக்கறையோட ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். நல்ல வேலை, தள்ளு வண்டி கடையிலேருந்து ஆண்டவன் காப்பாற்றிட்டான். நேற்று தப்பு பண்ணீங்க, இன்னைக்கு இந்த டிஷ்ஷை சரியா பண்ணிருக்கீங்க. ஸோ உங்க தப்பை சரி செய்ய ஒரு நாள் தேவைப்படுச்சுல்ல உங்களுக்கு. ஸோ ஒன்று பண்ணுங்க, இந்த மாச சம்பளத்தை அடுத்த வருஷம் இதே டைம்ல வாங்கிக்கோங்க. ஓகே? சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். ஏய் ஸ்வேதா, அக்கா, நான் போயிட்டு ஒரு 1 hourல வந்துடுறேன். சரிக்கா. நில்ல. எங்க போற? போகும்போதே எங்க போறேன்னு கேட்காத மம்மி, அப்புறம் போற காரியம் நடக்காது. நடக்காதுன்னு தெரிஞ்சதால தான் எங்க போறேன்னு கேக்குறேன். ஐயோ, நடக்காது முடியாதுன்னு சொல்லாத மம்மி. முடியும்னு சொன்னா மட்டும் முடிச்சுட்டா வர போற? சரி, எங்க கிளம்பிட்ட? அந்த கேக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு. கேக்கு மூஞ்சியா? அதான் அந்த ஏஜி ரெஸ்டாரண்டோட ஹிட்லர். அங்க எதுக்கு நீ போற? நாம கொடுத்த கேக்குக்கு பணம் வாங்க வேண்டாமா? அதுக்கு தான் போற. ஏய், அவர் முகத்துல அடிச்ச கேக்குக்கு என்ன தைரியத்துல நீ பணம் கேட்க போற? எல்லாம் இந்த ராசியான முகம் இருக்கிற தைரியத்துல தான். வேணாங்க்கா, பெரிய ஆளுங்களோட நமக்கு எதுக்கு பிரச்சனை? இங்க பாரு, எப்படியும் நீ அங்க போய் சண்டை போட்டுட்டு தான் வர போற. வந்து உங்க அம்மா போட்டோ பக்கத்துல ஐ எம் சாரி அம்மான்னு ஸ்டிக்கர் எழுத போற. அதானே நடக்க போகுது. ஐயோ, அப்படியெல்லாம் நடக்காதுமா. ஏதோ ஸ்வேதா கஷ்டப்பட்டு இந்த கேக் ஆர்டர் எடுத்து பண்றா. நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, அவளையும் உன்ன மாதிரி வெட்டியா மாத்திராத. இங்க பாரு, அந்த காசெல்லாம் நமக்கு தேவையில்ல. நீ பேசாம இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மம்மி. எந்த சண்டையும் போடாம நமக்கு வர வேண்டிய 3500 ரூபாயை நான் வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். அது உன்னால முடியாது. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் மம்மி. என்னால முடியாதுன்னு நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ரஜினியால ஸ்டைல் பண்ண முடியாது, விஜயால டான்ஸ் பண்ண முடியாது, வடிவேலால காமெடி பண்ண முடியாது. அப்படி இருக்கு. இந்த ஹாசினிய பார்த்து நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. போனா போது, விட்டுருக்கா. நோ, நெவர். முடியவே முடியாது. மம்மி, உன்னால முடியாதுன்னு மம்மி சொன்னதுக்காகவே நான் போய் சக்சஸ் பண்ணிட்டு தான் வருவேன். இந்த தடவை என்னால எந்த தப்பும் நடக்காது. நான் பணத்தோட வரேன். பாய். நீ வெளியே போயிட்டு பிரச்சனை பண்ணாம வர போறியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. போ, நீ போறதுக்குள்ள உன் ஜாதகம் உனக்கு முன்னாடி போய் பிரச்சனையை ரெடி பண்ணி வச்சிருச்சு. பர்த்டே அன்னைக்கு ஏஜேவை ஹாப்பியா வச்சுக்கலான்னு பார்த்தோம், முடியல. ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி ஏஜேவை கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் நடக்கல. இப்படியே போனா பிரபலியத்தை ஏஜே எப்பவுமே மறக்க மாட்டாரு. இப்ப என்ன பண்றது ஜெயம்மா? நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா வருஷமும் ஏஜியோட பர்த்டேக்கு அடுத்த நாள் விடிய காலையிலேயே ஒரு லெட்டர் வர மாதிரி பிரபலியத்தை ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டர்ல ஏஜி எப்படியெல்லாம் இருக்கணும்னு பிரபலியத்தை நினைச்சாங்களோ அதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கும். ஏஜி அதை ஃபாலோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிறந்த நாளே வந்துருது.
அப்புறம் எப்படி அத்தைய மறக்க முடியும்? நீ சொல்றதும் உண்மைதான். ஒருத்தரை ஒரு தடவை உண்மையா நேசிச்சிட்டா அது உயிர் போகிற வரைக்கும் போகாது, அப்படியே தான் இருக்கும். என் ஏஜேக்கும் பிரபலிக்கும் இருந்த நேசமும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நேசம் வேற, துணை வேற. காலம் பூரா இருக்க வேண்டிய பொண்டாட்டி பாதியிலேயே போயிட்டா. மீதி இருக்கிற வாழ்க்கை பூரா ஏஜே அவளையே நினைச்சுக்கிட்டு தனியா இருந்தா நம்மளால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? ஏஜேக்கு ஒரு துணை வேணும். கஷ்டத்துல, சந்தோஷத்துல, துக்கத்துல, தனிமையில தோள்ல சாயறதுக்கு ஒரு பொண்டாட்டி கண்டிப்பா வேணும். இந்த பூவை கட்டுறதுக்கு இந்த நாறு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சு நடத்துறதுக்கு ஒரு மருமக வேணும். இந்த லெட்டர் மேலயும் இந்த லெட்டர் எழுதினவங்க மேலயும் இருக்கிற பாசம் நாளைக்கு வரப்போற வைஃப் மேலயும் இருக்கணும். இருக்குமா ஜெயமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மனுஷனோட வாழ்க்கை எங்கேயும் நிக்காம பயணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சில சமயம் தனிமை அந்த பயணத்தை நிறுத்திடும். என்னோட ஏஜேக்கு இது புரியணும். அதுக்குதான் நான் கோவில், பூஜை, வேற ஏதோன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட பிரார்த்தனைக்கு நிச்சயமா ஒரு நாள் பலன் கிடைக்கும். ஏதோ ஒரு நாள் என் ஏஜேவோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பொண்ணு வருவா. ஏதோ ஒரு நாள் என் ஏஜேவோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பொண்ணு வருவா. ஏஜைய விடுங்க, வரப்போற மருமக உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஜெயமா? எப்படி இருக்கணும்னா, எவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர். ஐசா ஏக் பியூட்டிஃபுல், சுந்தர், அழகிய நிலா அப்படி இருக்கணும். ஜெயமா மறுபடியும் 3 லாங்குவேஜையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியணுமேனுதான். ஒரு பொண்ணோட கைய பிடிக்க கூடாதுன்னு உங்க வீட்டுல சொல்லி வளர்க்கலையா?